ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு. ஆனால் சீட்டு வந்து அப்புறம் தான் போட்டிருக்கானுங்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத போக பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக நம்ம ட்ரிப்பு வந்து கொடைக்கானல் போகிறோம். எப்படி இருக்குது என்ன பண்ணலான்றத அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். பாய். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இங்கே பாரு, நம்ம என்னதுமா பண்ணுறோம், நமக்கு பெருசு மாற்றி விட்டாங்களா, அதனால் இப்போ வந்து நம்ம மேலே ஏறி படுத்துருக்கோம். இவனை வச்சுக்கிட்டு விளாங் எடுக்கிறதா நீ அங்க பாரு சாமி, நீ இங்க பார்த்து எங்கிட்டாச்சும் கொண்டு விட்டுறாதடா. பின்னாடி ஒரு ஆள் ஏறி அம்மா பார்ப்போம். பின்னாடி ஒரு ஆள் ஆல்ரெடி செட்டில்டு, அதனால இப்போதைக்கு அவங்க முழிக்க மாட்டாங்க. முழிக்கிறப்ப பார்த்துக்கலாம் நம்ம. ஏன் கோவா போயிட்டு அப்படியே வாஸ்கோ ட காமா போயிடலாம். சரி ஓகே, பாருங்க நான் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க பாரு. நம்ம எங்க வந்திருக்கோம் நீ சொல்லு. சரி நானே சொல்றேன். நம்ம கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். அப்புறம் ஜாலியா இருக்க போறோம். 3 days ட்ரிப்பு. சரி போதுங்க, ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே. ரெடி 1 2 3 பிளாக். ஆக்சுவலா இவனுங்களை வந்து கூப்பிட்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, ஆரம்பிச்சிட்டானுங்க, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எதுவுமே தெரியாத மாதிரி வேறு ரெண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். வெரி பேட். இனிமேல் தான் இருக்குது. எப்படி கடத்த போகிறேன்னு தெரில. 3 நாளில் போகிற போக்கில் கடத்திடலாம். ஓகேயா? சரி, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கே நின்று நீங்கள் ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ நான் பார்த்தேன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி மேலே ஏற வேண்டியதான். சில்வர் ஃபால்ஸ் போயிட்டு நம்ம ரூம் போயிட்டு அப்படி ஒவ்வொன்றா பண்ணலாம். என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பற்றி நான் இல்லை தெரியாது. இதில் ஜிகர்தண்டா தான் வேணுமாம்மா. மதுரையில் ஜிகர்தண்டா வாங்கி இங்கே அந்த ஜிகர்தண்டா வந்து கக்கிட்டு போயிருக்காங்க. ஓகே போகலாம். வாமிட்டு கேஸ் படுத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஒரு கேஸ் வந்து லேஸ் பாக்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இவனுங்களை வச்சு நான் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போகிறேன். இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு, பெரிய டாஸ்கே. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்பா கிட்ட வரியா? அப்படித்தான் தூங்குவியா? டோரை திறந்து விட்டு தூங்கிடாத. சரியா? அப்படி படுத்த மணிக்கே படுத்துக்க. குல்லா போட்டுக்கிறியா? குளிர்லையா? சரி, குளிர்ச்சுன்னா சொல்லு, குல்லா எடுத்து தரேன். ஓகேயா? வெல்கம் டு கொடைக்கானல் vlogல வெற்றிகரமாக 4வது வாந்தி எடுக்கிறாங்க. எங்கே முகமா காட்டுங்கோ. சரியில்லை, இப்போதைக்கு சரியில்லை. அதனால ஃபர்ஸ்ட் எய்டுக்காக நம்ம வாட்டர் கொடுக்க போகிறோம். டேக் திஸ் ப்ளீஸ். போகிறோம். சாக்லேட் காஃபி வேறு லெவலில் இருக்கும், குடிக்கிறோம். சாக்லேட் காஃபி போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்? எவ்வளோ? 200 தான். 200 ரூபான்றது உனக்கு இங்கே இருக்கிற லோக்கல் கடையில் 20 ரூபா.
ஆனா இவன் சொல்றான் 200 சொல்லிட்டு சரி. தான்டா. சரி பரவாயில்ல, ஆளுக்கு பாதி பாதி குடிக்கிறோம். ஆளுக்கு பாதி பாதியா? ஆளுக்கு பாதி இல்ல, 4 பேருக்கு காவாசி நாலு. காவாசி. 200 ரூபா, ஆளுக்கு 50 ரூபா. அவன்கிட்ட இதுக்குள்ள 1/2 போட மாட்டானா? நீ தயவு செய்து போயிருப்பா கடையை விட்டு. இவன் எதுக்கு எடுத்தாலும் சாக்காயிட்டு இருக்கான். கடைக்காரன் கூட சாக்காக மாட்டான் போல, இவன் சாக்காயிட்டு இருக்காங்க. உனைய மாதிரி ஆள் எனக்கு கிடைக்க தேவைப்பா, போயிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எங்களுக்கு மட்டும் 1/2 போட்டு கொடு, அடுத்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா வராங்க அப்படின்றது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். என்ன சொல்றேன்? சில்வர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. போட்டோ 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 பனிக்கரண்ட். டேய் கண்ணு குண்ணு குத்திக்கிட்டு தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவேன். நான் எங்க எங்க உட்கார வச்சிருக்கேன் பார்த்தேன். அவனை கூட்டு வந்து நல்லா இருக்கா, செம்மையா இருக்கா, போய் குளிச்சுட்டு வரியா தண்ணியில? கொடைக்கானல் வந்தா எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, ஆனா நான் மட்டும் எதுவுமே சாப்பிட முடியாது. நீ ஆசைப்பட்டது சாப்பிடலாம், அப்புறம் மறுபடியும் வாந்தி எடுத்துருவியா? சாப்பிட மாட்டேன். மறுபடியும் ஆசைப்பட்டு சாப்பிடலாம், மறுபடியும் வாமிட் எடுத்துக்கோ. என்ன சொல்ற? வாந்தியுடன் கூடிய என்ட்ரி வந்து கொடுக்குறோம் இப்ப நம்ம. எங்க ஆளக்கா ஆக்சுவலா எங்க இங்க வாங்க, இங்க இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் அப்புறம் சொல்றேன். வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டா வந்த பிறகு வாமிட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடானா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ போலாம், ஓகே. எம்மா 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 ஐயோ எம்மா எம்மா ஐயோ எம்மா எம்மா. ரிசப்ஷன் போல இருக்கு. ஆமா, சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்கானுங்க. போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வரேன். வாந்தியுடன் கூடிய என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஓ நைஸ், நல்லா இருக்கு. ரூம்ஸ்லாம் நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா எங்களுக்கு வேற ரூம் வந்து அலோகேட் பண்ணாங்க. அந்த ரூம் வந்து எங்களுக்கு பிடிக்கல, அதனால வேற ரூம் கேட்டோம். அதனால அவங்க இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. 108 109 சொன்னாங்க. ஸோ இந்த 2 ரூம்ல அதுதான் நம்மளோட ரூம். ஸோ கீழே இப்போ வந்து நம்ம ப்ளே ஏரியாவுக்கு போகலாம். ஓகே, மெதுவாக போ. இதில் வீலாக எடுக்கிறது அதை விட பெரிய சிரமமாக இருக்கு. அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னை வரவரெல்லாம் சாவடைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறேன். உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்கிறான், நிற்க சொன்னால் நிற்க மாட்டேங்கிறேன். ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவர் இங்கே விளாடட்டும், அடுத்த ஆளுக்கிட்ட வரலாம். இவங்க என்னடான்னா என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. பேச சொன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ரூடால பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நான் பேசுறது? நீ என்ன பண்ணுறேன்னா நீ போய் அங்கே போய் நில்லு, நம்ம வேற. ஸோ எங்களுடைய கேப் வந்து அங்கே இருக்குது. மரத்துக்கடியில் போய் சேஃபாக வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இங்கே ஃப்ளவர்ஸு, அப்புறம் ஆக்சுவலாக தான் ரிசப்ஷன். இது வந்து ஜேசி ரெசிடென்சி, ஜேசி ரெசிடென்சி. ஸோ நல்லா இருக்கு. நான் அதை வந்து அந்த ரூம் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா எனக்கு மனசே போச்சு. நம்ம எங்கேயாடா புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னது அது, நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இங்கே என்னடா நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இங்கே இந்த ரூம், இந்த சைடு இருக்கிற ரூம் தான் சூப்பராக இருக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கு. இந்த ஃப்ளவர் பார்த்தேன்.
எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? நைஸ். ஆக்சுவலாக அந்த வரான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து என்னுடைய காலேஜ் மேன். பேர் ஷேக் அப்துல்லா. அவனுக்கும் ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும்க்காக நைஸாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. உன்னைய பார்த்தா அப்போ நான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ரூம் தான் இருக்குது, ரெடி ஆகிட்டுருக்கு. கீழே போய் கேம் விளாட போகிறோம். ஓகே, நாங்கள் 2 பேரும் இப்போ சிறு வயது பாலியல் அது 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 என்னடா அது? பாலியல் ஸ்நேகிது. பாலியல் ஸ்நேகிதம். ஐயோ, மறுபடியும் சொதப்புதே. சரிடா, நம்ம சிறு வயது நண்பர்கள். நம்ம சிறு வயது நண்பர்கள் கற்காலத்துக்கு போக போகிறோம். ஆனால் இங்கே வந்து ஏடு இருக்கு சூடாக இருக்கா? சரியா, இந்த பேட் விளாட்றது அப்புறம் கூப்பிட்டேன், வா விளாட்லாம். நீ இந்த சைடு, நான் அந்த சைடு. ஓகேயா? எனக்கு மட்டும் நான் நல்ல டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சுக்கிட்டேன். ஃபோன்லேயே லூடோ விளாட்லான்னு சொல்லுவோம். அது இங்கே நேரில் லூடோ வச்சுருக்கிறப்ப நான் க்ரீனு, நீ ப்ளூவா? ஓகே, 6 நாள் வந்துட்டே இருக்கும். இதுவே தெரியல. 2 4 செல்லுக்காக 4 செல்லுபடி ஆகும். அந்த ஊர்ல ஒரு செட்டாவாது. 10,000 ஆக்சுவலாக தாயம் விளையாட்டுதான் வந்து காலப்போக்கில் கூட மாதிரி நம்மளால் விளாண்டுருக்கோம். அந்த நம்பர் அப்படி போட்டது 3. இப்போ பார்த்தியா, இந்த 6 போட்டு அடுத்து எடுக்கிறேன் நான். 6 வெளியாது போல. யாருக்கு நான் சொன்னேன்னா விழுந்துருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் வந்து நான் தான் வந்து ஆனந்த். உன் பேர் செஸ் ஆனந்த். நான் செஸ் ஆனந்த். புகனா அவன் பேர் ஏதோ ஒரு பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயிச்சிருக்காரு. இல்லைன்னா நான் குகனா இருந்துக்கிறேன். அவன் இன்னொரு பேர் என்ன, இதெல்லாம் கேவலமாக இல்லை. ஒரு செஸ் விளாண்டவங்க பேர் கூட தெரில, ஜெயிச்சவங்க பேர் கூட தெரில. ஆனந்த், இன்னும் 2 பேர் இருக்காங்களே, இப்போ ரீசெண்டாக 2 சின்ன பசங்க சேர்ந்தாங்களே. குகேஷ் அவன் பேர் நீலகண்டனா ராமகிருஷ்ணனா ஏதோ ஒரு பேரு. கம்பூல செக் பண்றியா? தாங்க முடியலங்க. சவாரியா வந்துகிட்டு இருக்கு. 2 நாளைக்கு நீ போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் நீ போல. இவன் ராஜதந்திரத்தை நான் வந்து இப்போ பாருங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த மந்திரியை வச்சு அடிக்கலான்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவங்க இருந்து இங்கே நகட்டி விட்டான். அப்போ தான் இதை நடிச்சுன்னா என்னை தூக்கலான்னு பிளானை போட்டிருக்கேன். அதனால் வந்து சரி பொழைச்சி போட்டுமேன்னு ஆனால் விட முடியாது. இப்போ நான் இப்போ எப்படி இருந்தாலும் அடிச்சுட்டா எப்படி இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த மேட்ச் முடிஞ்சிடும். ஒருத்தன் கலைக்கு வந்துடும். அதை வச்சு அடிச்சிடலாம். அதை வச்சு அடித்தா நீ இதை வச்சு அடிப்ப, இதை வச்சு அடித்தா நீ அதை வச்சு அடிப்ப, மறுபடியும் அடிப்ப. டேய், அப்போ உனக்கு விளாட தெரியுமா? இவனுக்கு உண்மையிலே விளாட தெரியுமா? நான் விளாட தெரியாது, இவனை வச்சு எப்படியாச்சும் தோக்கடிச்சு நம்ம கொஞ்சம் பாமா ஆகலான்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு பாமா அடிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு விளாட தெரியுது போல அடி. அப்போ நான் மேலே போகிறான், அவர்கிட்ட தான் கேட்கணும். போய் பாரு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட நான் பாராட்டுறேன். இப்போ என்ன செய்வேன்?
எப்படி இருந்தாலும் நான் ஒரு காயினாச்சும் அடிக்கணும் தான் என்னோட டார்கெட்டு. எப்படி பார்த்தாலும் கேம் பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். கத்தியை வைக்கவா கட்டையை ஊக்கவா? கட்டை அடிப்பா தூக்கிட்டேலாம் எப்படி நாங்கள்லாம். சரி ஓகே. என்ன அது ஏன்னா 2 வாட்டி இப்போதான் விளாண்டா, எத்தனை வாட்டி அடிப்பேன்? அடிச்சிட்டே இல்ல அம்மா நான் நீ அடிச்சிட்டே இல்லை, அப்புறம் நான் தானே விளாட்னா. நீ தான் விளாண்டு அடிச்சல, அது நீ அடிச்சதா? அதுக்கப்புறம் அப்ப நீ இன்னும் விளாடவே இல்லையா? இப்போ நான் அடிச்சேனா, அடுத்து நீ அடிச்சிட்டியா, அப்போ நான் விளாடணும்ல. அப்ப ஏன்டா விளாடாம இருக்க? இப்போ நான் இப்படி தான் அடிக்கிறதா என்னோட பிளானு. சரி, ஆனா 1 2 3 அடிக்கலாம் தானே? என்னது இதையும் தூக்கலாம் தானே? எப்படி நண்பன் விஜய் கெட்டப்ல இருக்கான். ஓகே, இவன் இப்படி இதே கெட்டப்ல வெளியே போய் தான் மக்கள்கிட்ட வந்து நம்ம பேச போறோம். சூப்பரா இருக்குடா, அழகா இருக்குண்டா, அற்புதமா இருக்குண்டா. சொல்லலாமா? யா நம்ம கிளம்பியாச்சு, ஒரு கரடி குட்டியோட கிளம்பியாச்சு. இவர் தான் அந்த கரடி குட்டி. ஸோ நீ தான் அந்த கரடி குட்டியா? உன் பேர் என்ன? கரடி பேசாதுன்றதை காமிக்கிறார் போல். மொத்தம் அடுத்த செக்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வண்டலூர் ஜூவில் வந்து நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தினா, இப்போ வந்து கொடைக்கானல் வந்து நம்மளை போட்டு பாடாத பட போகிறான். அங்கே ஒரு ஆள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு தான் முழிக்கிறது தான் என்னோடய டாஸ்க். பார்க்கலாம் எங்கே இருக்குது பார்ப்போமா, எந்தெந்த ஏரியா இருக்குது பார்ப்போமா. நல்லா இருக்குல்ல, இந்த இடம் சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, ஓஹோ அந்த இடத்துல ஏதோ இருக்குடா. 2 மணிக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னும் ஒரு 6 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் அடைஞ்சிடணும் வீட்டுக்குள்ள. அதுதான் முடிஞ்சு வச்சு. வெரி 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 நைஸ். ஆமாம், இங்கேயே துடைக்க போறியா? இவன் என்ன பண்ணிட்டான், கௌரவப்பட்டுட்டு எங்களை கூட்டு இந்த சைடு இறக்கி விட்டான். ஸோ சேட். பிரியாணி ஏதோ ஃபங்க்ஷன் மோடில் இருந்திருக்காப்புல போகிற அந்த ஓனர், ஹோட்டல் ஓனர். மட்டன் பிரியாணி யாரா தெரிஞ்சவங்களா தான் போகிறா, அதுக்கு கூப்பிட்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியதான்டா, போயிட்டு தெரிஞ்சுக்கணும்டா. அப்போ தான் நாளை பின்ன வந்துச்சுன்னா அவரும் சொல்லுவார், நம்மளும் சொல்லுவார், நமக்கு தெரிஞ்சவர்றா அப்படின்ட்டு. நம்ம நாளைக்கு கல்யாண மகள் நினைச்சா பார்த்தா அது ஹோட்டலு. நாளைக்கு நம்ம ஊருக்கு வருவார், சென்னைக்கு வருவார். அப்போ வந்துட்டு சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோ பண்ணி நமக்கு எதை வீட்டில் சாப்பாடு போடலாம். ஸோ யாருக்கெல்லாம் சாக்லேட் வேணும்னு சொல்லுங்க. ஒருத்தன் என்ன பொசிஷனில் இருக்கான், ஆனால் ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, அது யாருன்னா அவன் மட்டும் தான். யாருக்கெல்லாம் சாக்லேட் வேணும்? இந்த கை அசைதா, வாயும் அசைஞ்சுதான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். வந்து விட்டது லேக் வந்து விட்டது. ஸோ இந்த கடைகள் எல்லாமே வந்து ஒரே ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் மேய்ந்தாங்க, டூரிஸ்ட்லாம் வந்திருக்கானுங்க போல். கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி, சில்வர் ஃபால்ஸு, கோக்கர்ஸ் வாக். ஆக்சுவலாக நான் வந்து க்ராக்கர்ஸ் வாக்குன்னு நினச்சேன், ஆனால் அது கோக்கர்ஸ் வாக்குன்னு இப்போ தான் தெரியுது. அதுதான் கோக்கர்ஸ் வாக். 5 நிமிஷம். வாவ், சாப்பிட்றலாம். A to B இருக்கு, போகலாமா? வெஜ்ஜு தான். சைவம், நாங்களும் சைவம். அசைவம், நான்வெஜ்ஜு. சரி இல்லை, நான்வெஜ்ஜே போகலாம். ஓகே, இதான் மன்னவனூர். இங்கே நேரம் 32 கிலோமீட்டர். ஓகேடா. யாருக்காச்சும் போகணுன்னா அதை பார்த்துக்குங்க. 32 கிலோமீட்டர். அப்பா ட்ரோயன் பார்க் இந்த சைடு தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரிக்கு. சரி, முதல் சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாமா? சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வேணும். இங்கே குதிரை சவாரி, ராம் படம்லாம் இந்த சைடு தான் எடுத்திருப்பாங்கல்ல. ராம் படம் போகலாமே, குதிரை வந்தால் போகலாம்.
சைக்கிள்ஸ் சைக்கிளிங் போலாம். சைக்கிள் போகலாம், அது போகலாம், இது போகலாம், போகலாம், போனா இன்னைக்கு டே முடிஞ்சு. செம்மையாக போகலாம். ஒரே சைக்கிள் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஆமாம், அந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, சைக்கிளோடது வந்து ஒரு இது. அண்ணாச்சி பாட்டி தூங்குது. ஹோட்டலுக்காக வந்த பாதி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரியுறோம். அதுவும் அங்கே பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்குது. ஸோ அதாவது லேக் ஏரியாஸ் பக்கத்துலேயே இருக்குது. அனிஃபா ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் ரஹ்மான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. வாவ், நான்வெஜ் ஏரியாஸு இதெல்லாமே இருக்குது. இங்கே பெட்ஷீட் கடை இருக்குது. ஊரில் எல்லாமே இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ்னால். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன், எனக்கு எனர்ஜி இல்லை, டவுன் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுறேன். பாய் பாய். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு, அப்புறம் சாப்பிட போகிறோம். யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லியாச்சு. பிரியாணி தான் ஸ்பெஷல். காபா ரெஸ்டாரண்ட். ஓகே, காபா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. நான் நினச்சேன் பார்க்க அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சீரக சம்பா பிரியாணி உண்மையிலே சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட்டுமா அல்டிமேட்டாக இருக்குது. இவன் தான் சாப்பிடல, மிஸ் பண்ணிட்டான். நாங்கள் சாப்பிட்டோமே, சூப்பராக சாப்பிட்டோமே. சாக்லேட் சாப். தம்பி இரு வரேன். சரி இரு. மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை நான் மாற்றிட்டு உங்ககிட்ட விற்றுட்டு போயிடுவேன். சரியா? விற்றுட்டு நான் 1/4 கிலோ சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் உன்னை இதோட 3 தடவை எடுத்தேன். ஒன்று ஃபேண்டா எடுத்தான், அப்புறம் இந்த லெமன் எடுத்தான், இப்போ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்தோம்னா அடுத்து ஒயிட் கலர் கேட்பான். இவன் என்னத்த சொல்கிறது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஆரஞ்சு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி இப்படி இருக்குது. ஜம்சூட் கூழாங்கல் மாதிரி இருக்கு. இது கூழாங்கல் இல்லை, இது சாக்லேட்டு. ஓகே ஓகே. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நீ கொடைக்கானல் கேபி அப்படின்ற மாதிரி இருக்கு. குளிர் தாங்க. கொடைக்கானல்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இங்கே கொடைக்கானலுக்கு வந்ததுல இருந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். எனக்கு அடுத்து இவன், அப்புறம் தான் இவனுங்க. ஸோ என்ஜாய்மெண்ட்டுன்றது நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஓகே, வாமிட்டர்னு வாந்தி கேஸாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? போட்டிங். இந்த போட்டிங்கில் தான் நமக்கு ஒரு போட்டு கிடைக்க போகுது. அந்த போட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் பேசுவாங்க, புலம்புவாங்க, இவ்வளவும் பண்ணுவாங்க. வந்ததுலேருந்து வீடியோ தான் எடுக்கணும். இங்கே பார், உன்னையும் தூக்கி இப்போ போடுறேன் பார். ஓகே தைக்குமே. எப்படி போட்டிங் போயிட்டு இந்த மான்ஸ்டரை குடிச்சிட்டு நாங்கள் மான்ஸ்டர் ஆக போகிறோம். ஓகே பாய் பாய். இப்போ ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன் இப்போ சொல்லு. சரி சொல்லு. மான்ஸ்டர் ஆக போறதுக்கு மாஸ்டர் ஆக போறேன்னுகிட்டு இருக்கான். சொல்லணும்னா நீ தான் ஜாலியா இருக்க. ஆஃப் கோர்ஸ். உள்ள இருந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அது புரியாம உள்ள இருந்துகிட்டு நாங்க மான்ஸ்டரே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சாப்பிடவா? பாருங்க நடு போட்ல ஐஸ்கிரீம் விக்கிறாங்கப்பா. அங்க ஒருத்தன் போட்டிங்ல போய் இந்த குளிர்ல அவன் வந்து ஒருத்தன் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுங்க அப்படின்றான். அங்க அருண் ஐஸ்கிரீம். நீனே விடு, நான் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கு.
அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இங்கே நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம். எப்படி இருக்கு எல்லாரும்? கேவலமாக இருக்கா? உனக்கு எப்படா இருக்கு? நீ போயிருக்கியாடா போட்டிங்கு? இப்போ லவர் யாரு இப்போ சொல்லு. ஒரு நிமிஷம். அதாவது சுற்றி வந்து நீர் தண்ணி. ஆனால் இங்கே என்னடானா இவன் ஃபேஸ்புக்கு பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து டவர் கிடைக்குது போல், இங்கேயும் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி இங்கேயும் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். வம்படியா வாடான்னு சொன்னால் வண்டியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்தா என்னடானா ஃபோனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கான். இவனை என்ன பண்ணுறது? அங்கே பாருங்க மலை சுற்றி அங்கே இங்கிட்டு சுவிட்ச் ஆஃபே ஆக போகுது. அப்படியாச்சும் விட்டு தொல்லடா அப்படின்னு அந்த ஃபோனே சொல்லுது அவன்கிட்ட. எங்கேயோ கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிக்கு உட்காந்துருக்கான். விட்டுக்க மான்ஸ்டர் ஆயிருவ அப்புறம் நீனு. சூப்பர் போ. நீ குல்லா போட்டு மாஸ்டரை பிடிச்சி மாஸ்டர் ஆகு ஒரு சாதத்துல ஆயிருவியா? சூப்பர் பா. அழகா இருக்கீங்கடா, 2 பேரும் அழகா இருக்கீங்களேடா. அழகா இருக்காடா டெக்கி பாய். ராசு பைத்தியக்காரா. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போடு சரியா? அக்காவா எப்படிதான் சொல்லிக்கிட்டு யாரும் நல்லா சொல்லப்ப. நீ அக்கான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கவே அவங்களுக்கு குதூகலம் ஆயிரும். சரி நீ அப்படி சொல்லக்கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும் சரியா? என்ன படகு துடுப்பு எவ்வளவு கவலை பண்ண தெரியுமா? இப்போ ஏன்டா எடுத்தோன்னு இப்போ படகு போட்டு துடுப்பு போட்டு போறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கான ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அது வந்து கேப்டன். அவர் தான் கேப்டன். கேப்டன்னா அப்ப நான் யாரா? இங்க நான் தான்டா இந்த போட்டுக்கு கேப்டன். இப்ப எடுங்க சன்னு படுற மாதிரி. கொஞ்சம் வெயில் நல்லா இருக்குல்ல? இந்த வெயில் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? மேட்டுக்கு மான்ஸ்டர் ஆயிட்டா? குளிர்காயிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ஆகுமா? குடிச்சோன்னா ஆகணுமே, ஆகலையா? இன்னும் ஆகலையா? கொம்பு வந்துருமா? கொம்பா வருமா? கொம்பு பல்லு காட்டு, ஈ காட்டு, பல்லெல்லாம் ஈ பெருசாகுமா? ஆகலையா? காது எவ்வளவு பெருசாயிருச்சு. மாஸ்டர் மாறிட்டான் போலடா காது. மூக்கு ஐயோ ஐயோ மான்ஸ்டர் மாறிட்டான்டா டெக்கி பாய். பிளாக் கலர்ல மாறிட்டான்டா. ஐயோ இன்னும் ரொம்ப பிளாக்கா மாறிட்டான் டெக்கி பாய். ட்ரெஸ் வேற பிளாக்கு. ஆஹா பனிக்கரடியா மாறிட்டியா? ஏன் டெக்கி பாய் கரடியா மாறிட்டியோ? வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி காட்டுறேன். வெல்கம்ஸ் யூ, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டுருக்கோம். பிரியன் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஓகே, இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்க. இது நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல? பட் இந்த சீசனுக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் சீசன் பார்த்து வந்தீங்கன்னா நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அருமையாகவும் இருக்கும். தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லை, கிட்டக்க பச்சையும் கண்ணுக்கு குளிர்ச்சி தான். கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல, அதை சொன்னேன். அப்புறம் அந்த இது போனோம்ல, அது இப்போ லேக் போனோம்ல, போட்டிங் போனோம்ல, சூப்பராக செமையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து
4 பெடல் போட்டிங்க்கு வந்து 300 கொடுத்தோம், 1/2 மணி நேரத்துக்கு டைமு. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. 2 பெடல்னால் 2 பேர்னா 200, 4 பேர்னா 300, 6 பேர்னா 500 கணக்கு, 1/2 hour அப்படி. ஓகே, ஓ மிஸ்ட் வருது பார்த்தீங்களா? வாவ், செம்மையாக இருக்குல்ல. கொஞ்சம் லெஃப்ட் வந்தீங்கன்னா தெரியும், அது மிஸ்ட் இல்லை, அங்கே ஒரு ஆள் வந்து புகையை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காரு. இதோ அங்கே அது போட்டு புகையை எரிக்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மிஸ்ட்டு கிளம்பிடுச்சிடோ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நல்லா இருக்குது, வியூ வந்து நல்லா இருக்குது பார்த்தியா? ஆர்டிஃபிஷியலாகவே இருந்தாலும் ஆனால் வியூ நல்லா இருக்குது பார்த்தியா? இன்னொன்று நைட் நேரத்துக்கு சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நேச்சுரலான ஒரு என்ஜாய்மெண்ட்டை பார்க்கணும்னு இங்கே வரலாம். என்ன சொன்ன? இஷ்டல புக்கு உடையவா? டிகிமே நீ என்ன சாப்பிட்ட சொல்லு. ஆமாம், அவன் வந்து சாப்பிடவே இல்லை, ஆனால் காலிஃப்ளவர் சொன்னான், சரின்னு சொல்லிட்டு வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. மான்ஸ்டர்னு ஒரு ட்ரிங்க் சொன்னான், அதுவும் சூப்பராக இருக்குது. நான் வேணான்னா அவன் வேணும்னா சரின்ட்டு வேறு வழியே இல்லைன்னு வாங்கினோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்கவும் தான் கொஞ்சம் செரிமானம் ஆச்சு. இவனால் கொஞ்சம் செரிமானம் ஆச்சு. அப்புறம் அந்த காலிஃப்ளவரும் வேறு லெவலில் அந்த பொடி போட்டு கொடுத்தாங்க, நல்லா அற்புதமாக இருந்துச்சு. நட்டிக்கு பாய். ஸோ தேங்க்யூ டி, உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன். போதும், இது கடிச்சு துப்பி மூடியை உடச்சி இது பண்ணிடுறாரு. ஆல்ரெடி இந்த இதோட மூடியை காணும் எங்கேயோ தொலைச்சி வச்சுருக்கு தெரியுமா? ஊருக்கு ஒரு புதிய செய்தி சொல்லியிருக்காரு, எல்லோரும் கற்றுக்கங்க மக்களே, அப்படி பண்ணிட்டு தான் குடிக்கணும். ஓகே. அப்புறம் என் கை வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள். இந்த ஃப்ரீஸ் ஆகிற அதை வந்து வார்ம் பண்ணணும். இன்னொன்று சீக்கிரமாக பனி வருதுன்றதுனால நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரூம் போயிடுங்க. ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிறப்ப வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஈவினிங் டைப்பில் போய்க்கோங்க. ஆனால் ட்ரிப் டேஸை வந்து கொஞ்சம் பண்ணி ஒரு 2 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொறுமையாக சுற்றி பார்க்கவும் இது பண்ணவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்தோமா, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா, போனோமா, இப்படியே தான் போக வேண்டிய நிலமை வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க என்ன. ஓகே, நான் சொல்லிட்டேன். ஆனால் அங்கே என்னடானா அங்கே நின்றுக்கிட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கள, அது எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க? இன்னும் டெக்கி பாய் எப்படி இவர் தான் ராம் படத்தில் வர, உன் பேர் என்னப்பா? ஜீவா. கஞ்சா கருப்பு. ஜீவா இல்லை, கஞ்சா கருப்பு. சொல்லு. கஞ்சா கதுப்பு. அவரோட காஸ்டியூம் அப்படித்தான் இருக்கு. இப்போ குல்லா போட்டோன்னா அப்படியே மாறிட்டாரு. ஷோப்பா, சூடாக மோமோஸ் வாங்கணும். ஒரு 5 minutes கூட ஆகல, 2 நிமிஷம் கூட ஆகல, ஆறி போச்சு. சீரியஸாக 2 நிமிஷம் தான் இருக்கும். அதாவது அந்த கடை இருக்குல்ல, அந்த போர்டு பார்க் போர்டு இருக்குல்ல, அதுக்கிட்ட இருக்க கடைட்டும் இங்கே வந்து மொத்தமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுக்கு தான் சாப்பிட்டதே. ஆனால் என்னடானா அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுது, கையெல்லாம் எரியுது ஃப்ரீஸ் ஆகிட்டு. கரடி குட்டியை வந்து காருக்குள்ளே போட்டாச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம ரூமுக்கு தான் கிளம்புறோம். இன்றைக்கி கோட்டா முடிஞ்சிருச்சு, பார்க் ரேஸ் செம்ம பண்ணி விட்டு ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அந்த பிரயன் பார்க் இருக்கலாம், அது பக்கத்தில் வந்து இந்த இடத்துல மோமோஸ் இருக்குது, இங்கே நிறையா இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போகிறோம். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி படுக்க போகிறோம். ஓகே, பாய் பாய். சேட்டா, நான் காருக்குள்ளே போகிறேன், என்னால் முடியலடா சாமி.